அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமாக இருக்கீங்களா? உறவுகள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா? என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும், உறவுகள் அனைவருக்கும், என்னோடய வியூவர்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க. பெற்றோர்கள் பசங்க வெடி வெடிக்கும்போது கவனமாக பக்கத்தில் இருந்து வெடியை வெடிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகாச்சும் நீங்கள் வீட்டு வேலை பார்க்கலாம். பசங்க கேர்ஃபுல்லாக வெடி வெடிக்கட்டும். ஏன்னா எவ்வளோ தான் ஜாக்கிரதை நம்ம பசங்களை வெடி வெடிக்க சொன்னாலும் ஏதோ கையில் போட்டுடும், காலில் போட்டுடும். அப்புறம் அந்த தீபாவளி நமக்கு சந்தோஷமாக இருக்காது. கஷ்டமான தீபாவளியோட சந்தோஷமாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீபாவளி வருது. அது சந்தோஷமாக கொண்டாடணும், எந்த சங்கடம் இல்லாமல். நானும் இதேமாரி சந்தோஷமாக சரி பசங்க வெடி வெடிப்பாங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைகளெல்லாம் பார்த்து வெடிப்பாங்கன்னு நான் அலட்சியமாக இருந்ததால் ஒரு வருஷம் எங்கள் பையன் வெடி வெடிக்கலன்னு வெடியை போய் கையில் எடுத்துட்டான். 10-12 வயசு பையன்தான், ஆனால் அவன் வெடிக்கலன்னு கையில் எடுத்துட்டான். வெடித்து அந்த கையில் ரத்தம் சொட்டுன்னு சொட்டுது. சதை கை ரெண்டாக தேர்ந்துட்டு நிற்குது. அவன் வெடித்த வேகத்துக்கு அம்மாட்ட சொல்லணுன்னு அவன் அம்மாட்ட சொல்லலை. ஏன்னா நான் அடிப்பேன், நான் திட்டுவேன்னு பயந்துக்கிட்டு அவன் தூரத்துக்கு போயிட்டான். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து ஏன்டா என்னாச்சுடா கையிலன்னு சொல்லவும் அவங்க அழைச்சிட்டு போய் டிஞ்சர் வச்சு மருந்தெல்லாம் வச்சு எங்கள் பாப்பாவை வர சொல்லி எங்கள் பாப்பாட்ட கொண்டு அழைச்சிட்டு போ வீட்டுக்கு, அம்மாவை அடிக்க வேணான்னு சொல்லணும் விட்டுருக்காங்க. ஃபுல்லாக கை சொட்ட ரத்தத்தோடு எந்த தாயாச்சும் அடிப்பாளா? ஆனால் என் பையன் அவனுக்கு பயப்படுவான், அதனால நான் அடிப்பேன்ட்டு அவன் சொல்லலை. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு மயக்கமே வந்துச்சு. எங்கள் பிள்ளை கையை பார்த்ததே எனக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்து அந்த தீபாவளியும் சந்தோஷமாக இல்லை. சாப்பிட்ற கையை அவன் சாப்பிட முடியல, ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. நான் எல்லாமே செஞ்சு அந்த பசங்க எடுத்து நிம்மதியாக சாப்பிட முடியும்னு அன்றைக்கி தீபாவளி எங்களுக்கு வருத்தமாக போயிடுச்சு. அதுக்காக சொல்கிறேன், பசங்களை கேர்ஃபுல்லாக வெடியை வெடிக்க சொல்லிவிட்டு கிட்ட நில்லுங்க. வெடித்து முடிஞ்ச பிறகு நீங்கள் வீட்டு வேலையை பாருங்கள். சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. கவனமாக தீபாவளியை கொண்டாடுங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.